கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகின்றேன். இது ஆண்டவருடைய வருகையின் காலம் என்று வேதம் எவ்வளவாய் போதிக்கிறதோ அதே போல இது வஞ்சனையின் காலமாகவும் இருக்கிறது. என்னுடைய நாமத்தை சொல்லித்தான் உங்களிடத்தில் வருவார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இப்படி சொன்னார், இயேசு இப்படி சொல்ல சொன்னார், இயேசு இப்படித்தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னார் என்றெல்லாம் கூட அநேகர் உங்களிடத்திலே வருவார்கள் என்று. ஒரு விதத்திலே என் ஆண்டவர் வரக்கூடிய காலம், எனவே எனக்கு அது சந்தோஷமா இருக்கிறது என்று நினைத்தாலும் நான் போகிற பாதை சரிதானா என்ற நிர்ணயத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வஞ்சனையின் காலமும் இதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வருகையின் காலம் ஒருபுறம் சந்தோஷமா இருக்கிறது, மறுபுறம் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற காலமும் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கிறதோ அதை நாம் கண்காணிக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு உலகத்தில் என்ன நடக்கிறது, ஏனென்றால் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் அது வானத்திலும் காணப்படும், பூமியிலும் காணப்படும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடையாளங்களை நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, அநேக வஞ்சனையான போதனைகளும் வஞ்சனையான மாய்மாலங்களும், இப்படித்தான் ஆண்டவர் என்னை வந்து பிரசங்கம் பண்ண சொல்லி இருக்கிறார், இப்படிதான் ஆண்டவர் என்னோடு கூட அவர் என்ன பண்ணுகிறார், இடைப்படுகிறார், ஆண்டவர் தான் எனக்குள் இருந்து இந்த காரியங்களை செய்கிறார் என்றெல்லாம் பலரும் சொல்லுகிற காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதே போல பிசாசும் யாரைத்தான் குறிவைக்கிறான் அப்படின்னா ஊழியக்காரன். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் தெளிவாக இருந்தால் அந்த சபை எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிவாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் வஞ்சிக்கப்பட்டால் அந்த சபையும் என்ன செய்யப்படும் அப்படின்னா வஞ்சிக்கப்படும். எனவே ஒரு சபையில இருக்கிற 50 பேர் 100 பேரை தனித்தனியாக கெடுப்பதை விட ஒரு ஊழியக்காரனை கெடுத்து விட்டால் இந்த சபையினுடைய போக்கே என்ன ஆயிடும் அப்படின்னா மாறி போயிடும். அதுக்கும் அந்த ஊழியக்காரர்கள் என்னதான் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன இப்படிதான் நடத்த சொல்லுகிறார், அதனால நான் இப்படி நான் நடக்கிறேன் என்று அநேகர் வந்து சொல்லக்கூடும். எனவே நாம தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்க. அப்ப கூடுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உங்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள் என்று 24வது வசனத்திலே சொன்ன ஆண்டவர் 25வது வசனத்திலே சொல்லுகிறார், இதை நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன். நாளைக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூட கடைசி நாட்களிலே தோன்றி இப்படியெல்லாம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளை வஞ்சித்து அப்படியே ஆண்டவர் பாதையில் போகிறோம் என்ற உணர்வோடு வேறு திசைகளிலே நடத்துவார்களே, இதை நீங்க முன்னாடியே எங்களுக்கு சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னு நாம கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு அவர் என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்தி 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 தான் ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறார். அப்ப நாம ஒரு கடைசி காலத்துல இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய முழு கவனம் எல்லாம் எதுல இருக்கணும் அப்படின்னா வருவேன் என்று சொன்ன ஆண்டவரை வரவேற்பதில் நம்மளுடைய கவனம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். வேறு எந்த நிலையிலும் நம்மளுடைய கவனங்கள் திசை திரும்பாத படிக்க, ஒரு வேலையை செய்கிறவன் எப்படி, ஒரு நுணுக்கமான வேலையை செய்கிறவன் எப்படி அந்த வேலையிலே அவன் கவனமாய் இருப்பானோ
தான் எந்த ரீதியிலும் தொந்தரவு செய்யப்படுவதை ஒருவன் எப்படி விரும்பாது இருப்பானோ. நம்ம கூட சில ஆபீஸ்ல சொல்லுவோம், சில முக்கியமான வேலையில இருக்கும்போது யாராவது வந்து பக்கத்துல பேச, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ சொல்லுவோம். என்ன தயவுசெய்து கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நானு கவனமா இருக்கேன். ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ ஒரு நுணுக்கமான காரியத்திலே நாம ஈடுபடுகிற போது எப்படி நமது முழு கவனமும் அதற்கு அவசியமா இருக்கிறதோ, அதே போல ஆண்டவருடைய வருகையிலே நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையிலும் நமது முழு கவனம் கண்டிப்பா இருக்கு. ஏனென்றால் நம்மை திசை திருப்புகிற அநேக காரியங்கள் இந்த பூமியில என்ன ஆகும் அப்படின்னா சம்பவிக்கும். உங்களுக்கு பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிரசங்கத்தின் மூலமாகவே உங்களை அப்படியே ரொம்ப ரொம்ப நைஸா அப்படியே திசை திருப்புவதற்கு நேர்த்தியான காரியங்களை பிசாசானவன் அநேக ஊழியர்களை கொண்டே அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா வந்து பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க. அன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்து நானே உங்கள சில பேருக்கு அதை அனுப்பியிருக்கிறேன். இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார். ஓகே, அது எனக்கு இங்க டிஸ்பிளேல லோட் பண்றதுக்கு டைம் இல்லை. அன்னைக்கு காலையில தான் வந்தது. நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே வந்து பரிசுத்த ஆவி மருத்துவம், என்ன மருத்துவம்? பரிசுத்த ஆவி மருத்துவம். அன்புடைய வணக்கம். மோசேயிடமிருந்து 72 பேர்களுக்கு பரிசுத்த ஆவி சென்றது போல கடவுளிடமிருந்து என் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கி அது உங்களுக்கு வரும். முன் ஜென்ம பாவ சாப கட்டுக்கள், பில்லி சூனிய ஏவல்கள் விலகும். உங்கள் உடலின் தீராத நோய்கள் மற்றும் மருத்துவர்களால் குணப்படுத்தப்படாத நீண்ட கால நோய்கள், தீராத மனநோய்கள் 100% தீர்க்கப்படும். பொருளாதார சிக்கல் தடை நீங்கி லட்சம் கோடியில் பணம் சம்பாதிக்க பரிகாரத்துடன் குறிப்பிட்ட நாளில் அனைத்தும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு அப்படின்னு நம்பர் போட்டுதான். எங்க மேல பிரைஸ் எல்லாம் போட்டிருக்கு, அதுக்கு கீழே பரிசுத்த ஆவி மருத்துவம் அப்படின்னு போட்டிருக்கு. மோசேயிடமிருந்து 72 பேர்களுக்கு பரிசுத்த ஆவி போனது போல கடவுளிடமிருந்து எனக்கு பரிசுத்த ஆவி வந்திருக்கு. நீங்க எங்கிட்ட வந்தா எங்கிட்ட இருந்து அது உங்களுக்கு வரும். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்னன்னா அந்த பொருளாதார சிக்கல் அது தடை நீங்கி லட்சம் கோடிகள் பணம் சம்பாதிக்க. அதுக்குதான் நமக்கு வழி தெரிய மாட்டேங்குது. பேசலான்னு இருக்க மத்தியம். சரி, இப்படி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்க யாருடைய நாமத்தில் உங்களிடத்தில் வருவார்கள் அப்படின்னா ஆண்டவருடைய வேதம் என்னுடைய நாமத்துலதான் உங்ககிட்ட வருவான். கரெக்டா? இப்ப இந்த பரிசுத்த ஆவி மருத்துவம்னு சொல்லி மோசே பேரை வேற எடுத்து விட்டுருக்கு. ஓகே, அப்போ இவர்கிட்ட போயிட்டா இப்போ நானும் தான் யோசிக்கிறேன். கடன் தீர்ந்து ஒரு லட்சம் கோடி எல்லாம் வேண்டாம், இருக்கிற கடன் தீர்ந்தாலே ஏதாவது வழி இருக்கா நம்ம வந்து கேட்க. அப்போ இப்போ ஆண்டவருடைய வசனம் நிறைவேறுதான். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்குது எந்த காலத்துல? அவர் வருகையின் காலம். அப்போ ஒரு புறம் அவருடைய வருகையின் காலம், மறுபுறம் அது இந்த உலகத்திற்கு அது என்ன காலம் அப்படின்னா வஞ்சனையின். இப்ப இதுக்கு பின்னாடியே ஒரு 10 பேர் போவாங்களா போக மாட்டாங்களா? கண்டிப்பா போகணும். போறது யாரு? நம்ம ஆட்கள். ஏன்னா இந்த நம்ம ஆட்கள் மத்தியில தான் இந்த ஜோசியம் வந்திருக்குது. ஓகே, அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது சத்தியத்திற்கு தங்கள் செவிகளை விலக்குகிற காலம். அதுவும் எப்பதான் நடக்கும் அப்படின்னா கடைசி காலம். சத்தியத்தை கேட்டுட்டே வந்திருப்பாங்க. கடைசி காலத்துல சத்தியத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அநேகர் விலகி போயிருப்பாங்க. அநேகருக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு தடவை போட்டோம்ல வீடியோல இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம், அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஓகே, இப்ப கூட சென்னையில வியாச
பாஸ்டர் வந்து புது விதமா என்ன பண்றாரு அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல புது விதமா சுவிசேஷம் அது வீடியோ பார்க்க ஸ்கேன் இருக்கா இருக்கா இல்லையா இல்லையா கொண்டே போடும் லோட் பண்ணது நான் உண்மை அறிவுதான் பாவந்த போதிலே வார்த்தை உண்மைதான் உண்மை அன்பு காதல் நேசமே போட்டிருக்கேன். மாறுமோ பாவம் விடுபறிதம்
நல்லா இருக்கா? அடுத்த வாரத்துல இருந்து நானும் பாஸ்டர் இப்படிதான் நிக்கிறோம். என்ன பண்றது? ஏன்னா வசனம் சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இல்லை. ஏதோ இப்படி ஒரு 4 பாட்டை பாடி என்ன பாஸ்டர் அம்மாவையும் கூப்பிட்டு இப்படி 2 பேரும் பாடிக்கிட்டு இருக்கலாம்னு பார்க்கணும். என்ன சொல்றீங்க? இது வேற எங்கேயும் இல்லை, சென்னையில தான் இருக்கு. இந்த சர்ச் சென்னையில தான் இருக்கு. அதுக்கும் ஒரு கூட்டம் போகுது. ஓகே, என்ன சொல்றீங்க? இதை பத்தி என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பாஸ்டர் அம்மா? இல்ல அடுத்த வாரம் சேர்ந்து பாடலாங்கிறாங்க. வேற என்ன சொல்றீங்க? புரியுதா? இப்படியும் நடக்குது கடைசி காலத்துல. அதே போல இப்படியும் விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக நமக்கு இது எல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சொல்லிட்டார். ஆண்டவரை நீங்கள் எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா குற்றப்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கல, குற்றப்படுத்த முடியாது. தீமைகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்குதா, ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா குற்றப்படுத்த முடியாது. காரணம், கர்த்தருடைய வழிகள் இன்னதென்று அறிந்து அதில் நடவுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லு. அதன்படி நீங்களும் நானும் செயல்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த கடைசி காலத்துல இது ஒன்னும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இது எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம இருக்கிற ஊர்ல, நம்ம இருக்கிற ஊர்லதான் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா? நம்ம இருக்கிற ஊர்லதான் இதுவும் நடக்குது. நம்ம இருக்கிற ஊர்லதான் விளம்பரங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நுணுக்கமான வேலையை செய்கிறவன் எப்படி எந்த ஒரு புற காரியங்களினாலும் தான் தொந்தரவு செய்யப்படுவதை விரும்புவதில்லையோ, அதே போல இப்ப நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நுணுக்கமான ஒரு வாழ்வு என்ன அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும். இது மாதிரியான காரியங்கள் நம்ம மத்தியில என்ன ஆகும் அப்படின்னா கடந்து பாருங்க. இது ஏன் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா இப்படியும் ஊழியங்கள் கடைசி காலத்துல என்ன செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னா நிறைவேறி வருங்க. நீங்க தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாம். ஆனா நீங்களும் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு பின்னாடி போயிட்டாதீங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் போட்டு சொல்லணும். ஓகே, எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31, 32, 33. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் உண்டாக்கினது நான் தான், பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் உண்டாக்கினதும் நான் தான். ஆனா அந்த நான் சொல்லுகிறேன், அந்த வானமும் அந்த பூமியும் ஒரு நாளிலே அது ஒழிந்து போகும். ஆனால் என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தவர் எந்த ஒரு வார்த்தையும், ஒரு சிறு எழுத்து கூட என்னாகாது அப்படின்னா அது ஒழிந்து போகாது. அப்ப எந்த வானத்தை நமது கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதோ, எந்த பூமியில் நமது ஜீவிதம் நடந்து கொண்டிருக்கிறதோ, அவைகள் ஒரு நாளிலே என்ன ஆகும் அப்படின்னா ஒழிந்து போகும். ஆனால் நிலையானது ஒன்று, நிரந்தரமானது ஒன்று. அது ஆண்டவரே சொல்றாரு, நான் தான் வானத்தை உண்டாக்கினப்பா, ஆனா அது ஒரு நாளிலே ஒழிந்து போகும். நான் தான் இந்த பூமியையும் உண்டாக்கினா, அது கூட ஒரு நாளிலே ஒழிந்து போகும். ஆனால் என் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் அது ஒரு நாளும் அது ஒழியாது, அழியாது, அது மறைந்து போகாது. அல்லேலூயா. அப்போ வானத்துல இருக்கக்கூடிய தூதர்களா இருக்கட்டும் அல்லது பூமியில இருக்கக்கூடிய மனுஷர்களா இருக்கட்டும், 2 பேருக்கும் தேவன் பொதுவாக ஒன்றை வைத்திருக்கிறார். அது என்னன்னா அவருடைய வார்த்தை. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் வேறு எந்த ஒரு வழிகளிலும் நாம் தேவனை என்ன பண்ண
முடியாது அப்படின்னா மகிழ்விக்க முடியாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த காட்சிகள், நாம மொபைல்ல வரக்கூடிய செய்திகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் தேவனை என்ன பண்ணாது, பிரியப்படுத்தாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் போது மாத்திரம்தான் அது யாருக்கு பிரியமா இருக்கிறது அப்படின்னா தேவனுக்கு அது பிரியமா இருக்கிறது. ஆண்டவர் தான் வானத்தை உண்டாக்கினார், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வானம் ஒரு நாளிலே ஒழிந்து போகும். ஆண்டவர் தான் பூமியை உண்டாக்கினார், அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார் அந்த பூமி ஒரு நாளிலே என்ன ஆகும் அப்படின்னா ஒழிந்து போகும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார் என் வார்த்தை மட்டும் நான் கடைசி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நிலைத்து இருக்கும் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ வானத்தை பார்க்காத, நீ பூமியை பார்க்காத, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை மட்டும் பார். உன்னுடைய பிறப்பு என் வார்த்தையில் இருக்கிறது, உன்னுடைய வாழ்வு என் வார்த்தையில் இருக்கிறது, உன் வாழ்வினுடைய முடிவு என் வார்த்தையில் இருக்கிறது. நீ பரலோகம் போவதோ அல்லது நரகம் போவதோ என் வார்த்தையில் இருக்கிறது. எனவே அந்த வார்த்தை ஒன்றுதான் உனக்கு தேவை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆனா அநேகர் அந்த வார்த்தைகளுக்கு தங்கள் செவிகளை விலக்கி தங்கள் வழிகளிலே நடக்கிற காலம் வரும். அதுவும் என்ன காலம் தான், கடைசி காலம் தான். அதுவும் ஆண்டவருடைய வருகையின் காலம் தான். அப்ப ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் கூட வானமும் பூமியும் ஒழிந்து போக என் வார்த்தை தான் நிலையானது, அது அழியாது ஒழியாது என்று சொன்ன பின்பு கூட அந்த வார்த்தைக்குள் அநேக ஜனங்கள் கடந்து வராதபடிக்கு எப்படி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு, ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை அவர்கள் எதற்காக நடத்துகிறார்கள், எப்படிப்பட்ட காரியத்திற்காக அதை அவர்கள் நடத்துகிறார்கள்? ஓகே, ஒருத்தர் சொல்றாரு எனக்கு உள்ள பரிசுத்த ஆவி இருக்கு, நீங்க எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் சொல்ற அப்போ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட தாளந்தை, பெற்றுக்கொண்ட வரங்களை எதற்காக நீங்களும் நானும் பயன்படுத்துகிறோம்? அதுலதான் நம்மளுடைய பரலோக பிரவேசம் இருக்கு. ஆண்டவரை எந்த நிலையில நீங்களும் நானும் எதிர்கொள்ள போகிறோம்? வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் 32வது வசனத்தை வாசிப்போம். அந்த நாளிகையும் ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அடுத்த வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வருகையின் நாளையும் நாளிகையையும் நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அறிய முடியாது. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு காலம் என ஒன்று இருக்கும், அதுல ஒரு நாள் என ஒன்று இருக்கும், அதுல ஒரு நாழிகை என ஒன்று இருக்கும். இதுல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நாளையும் நாழிகையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், அறிய மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வருகிற காலத்தை ஓரளவு நம்ம வேத சத்தியங்களின் மூலமாய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூகிக்க முடியும். அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட பலவிதமான வார்த்தைகளின் அடிப்படையிலே, வசனங்களின் அடிப்படையில பார்க்கும்போது இதுதான் கர்த்தர் வருகிற காலம் என்பதை நம்மால் என்ன பண்ண முடிகிறது அப்படின்னா உணர முடிகிறது. அப்ப நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா எந்த நாளில் அவர் வருவார், எந்த நாளிகையில் வருவார் என்பது தெரியாது. ஆண்டவரே சொல்றாரு அதை பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்கள், எனக்கும் தெரியாதுன்னு சொல்ற. காலத்தை ஒருவேளை நம்ம அறியலாம் வேற வசனங்களின் அடிப்படையில். எந்த காலத்தில் அவர் வருவார் என்று பார்க்கும் போது என்ன, அத்தி மரத்திலே துளிர் விடும்போது அவர் வருவார். அது என்ன காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வசந்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வசந்த காலம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திலே வசந்த காலம் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு காலங்களில் வசந்த காலம் ஒன்று, கோடை காலம் தோன்றும். இப்ப நமக்கு ஏப்ரல் மே கோடை காலம் அப்படின்னா மேலை நாடுகளிலே ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அவங்களுக்கு அது கோடை காலம். காலங்கள் மாறும். அப்ப இந்த வசந்த காலத்தில் கர்த்தர் வருவார் என்றால் அது எதை மையப்படுத்தி சொன்ன காரியம் அப்படின்னா எருசலேமை மையப்படுத்தி சொன்ன காரியம். அப்ப எருசலேமிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு வசந்த காலம் எது என்றால் அந்த காலத்தில் அது போல ஒரு காலத்தில் வருவார். ஆனா எந்த நாள் எந்த நாளிகை என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது தெரியாது. இயேசு சொல்றாரு குமாரனுக்கும் அது தெரியாது, எனக்கும்
அது தெரியாதுன்னு சொல்றாரு. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று மாத்திரம் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். விழித்திருந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடைசி காலம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஆண்டவருடைய வருகையின் காலம். எந்த நாளில் வருவார் அப்படிங்கறத நமக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, அப்ப நான் என்ன ஆண்டவரை பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்ப இது உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் அல்ல. இது நமது விருப்பப்படியான வழிகளிலே அலைந்து திரிகிற காலம் அல்ல. இது என்ன காலம் அப்படின்னா கர்த்தர் வருகையின் காலம் என்று உலகம் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. இதுதான் அவர் வருகிற காலம். ஆனா எந்த மாதத்துல வருவார் தெரியாதியா, இந்த காலகட்டத்துல வருவார் தெரியாது. எருசலேம்ல ஒரு காலகட்டம், நமக்கு ஒரு காலகட்டம், கரெக்டா? அப்போ அந்த காலங்களை நம்ம சரியாக அறிந்து, ஆனா எந்த நாள் எந்த வேலை என்று தெரியாதனாலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் நான் எச்சரிக்கையா இருக்கணும்? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையே வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை செய்வார்கள். இதை நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டேன். இங்கேயும் 33வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால். நமக்கு தெரியாது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால். முதல்ல நாளிகைன்னு சொன்னாரு, நாள் சொன்னாரு. இப்ப சொல்றாரு அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியால். காரணம் என்ன? அந்த காலம், அந்த வசந்த காலம் என்பது எருசலேமிலே ஒரு மாதத்திலும், அது இந்தியாவிலே வசந்த காலம் என்பது வேறொரு மாதத்திலும், அமெரிக்காவிலே வசந்த காலம் என்பது வேறொரு மாதமா இருக்கிறபடியினாலே மனிதர்கள் உலகத்திலே நிகழ்கிற கால மாற்றங்களை வைத்து எந்த காலத்தில் வருவார் அப்படிங்கிறது உங்களால என்ன பண்ண முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. வசந்த காலம் அவ்வளவுதான். எருசலேமை மையப்படுத்தி ஓரளவு அதை நம்ம யூகிக்க முடியுமே முடியும். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் எச்சரிக்கையாய் இந்த காலத்துல இருக்கணும். நிறைய கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்க நடுவாக வருவார்கள். என்ன? அப்போ எப்படி ஆண்டவர் ஊழியர்களை உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ அதே போல பிசாசும் யாரைத்தான் உபயோகப்படுத்த விரும்புகிறான் அப்படின்னா ஊழியர்களைத்தான் உபயோகப்படுத்த விரும்புகிறான். ஒரு ஊழியக்காரன் வாய்ந்து வருகிற வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கிறார்கள் என்று அவன் அறிந்து கொண்டால் அந்த ஊழியக்காரன் மூலமாக தன்னுடைய காரியங்களை நிகழ்த்துவதற்கு பிசாசும் என்ன செய்கிறான் அப்படின்னா போராடி கொண்டிருக்கிறான். போன வருஷத்துல கூட உங்களுக்கு நம்ம சொன்னோம், நம்ம சென்னை பட்டணத்திலேயே என்ன வந்துருச்சு அப்படின்னா சர்ச் ஆஃப் சாட்டன், சர்ச் ஆஃப் லூசிபர், அப்படியெல்லாம் பப்ளிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க சைதாப்பேட்டையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்ச் ஆஃப் லாஸ்ட் டே செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கு கோர்ட்டுக்கு பக்கத்துல இல்லையா. அவங்க ஒரு தனி பைபிள் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. there's a book of Mormon அப்படின்னு சொல்லி. இதுதான் இயேசு கிறிஸ்து பேர். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் மாதிரியே அதிகாரங்கள் இருக்கு, பைபிள் மாதிரியே புத்தகங்களுக்கு அதுல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புரியுதுங்களா? ஆனா அந்த புத்தகத்துல சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து வேறு, நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வேறு. இதே சென்னை பட்டணத்துல மிகப்பெரிய சபையை அவங்க கெட்டி என்ன எவ்வளவு பணம்லாம் எங்க இருந்து வருது தெரியாது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் இன்னைக்கு செலவு பண்ணி இன்னைக்கு அவங்க குறிப்பா யார ரொம்ப அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஊழியர்களை தான் அவங்க என்ன பண்றாங்க, அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா ஊழியர்களை நம்ம விலை கொடுத்து வாங்கி விட்டால் ஜனங்களை என்ன பண்ணிடலாம், ஈஸியா பிசாசின் பாதைக்கு இழுத்து விட முடியும் என்று சொல்லி எச்சரிக்கையா இருக்கும்படியாக வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னா போதிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. 6வது வசனம். நீ 5 போட்டுட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, இப்போ வாசிங்க. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. எப்போ உண்டாயிற்று சத்தம்? நடு ராத்திரியில. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். அப்ப நடு ராத்திரியில, இந்த நடு ராத்திரி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? அது ஒரு டைமை குறிக்கிற காரியம் மாத்திரம் அல்ல. நடு ராத்திரி அப்படிங்கிறது ஒரு இரவு நேரத்தை குறிக்கிற காரியம் மாத்திரம் அல்ல. ஜனங்கள் தங்களை மறந்து
கண்ணை அயர்ந்து தூங்கு, சுத்தில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இல்லையா? வாயை திறந்து கொட்டாவியை விட்டுக்கிட்டு அதே நேரத்தில் கொரட்டை விட்டுக்கிட்டு பாம்பு பல்லு எது வாய்ப்புள்ள போனாலும் தெரியாது. அப்படி ஒரு தூக்கம். அப்ப இந்த நடு ராத்திரி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களை மறந்திருக்கிற வேலை. நீங்கள் உங்களை மறந்திருக்கிற ஒரு வேலை. அந்த பதில் பிரசங்கம் நடக்குது, பயப்படாதீங்க. ஓகே, அப்ப நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். எப்போ? எப்போ? நீங்க அப்படி நல்லா விழித்திருக்கும் போது அல்ல. இந்த நடு ராத்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது உண்மையிலேயே நடு ராத்திரியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் அல்ல. நடு ராத்திரியில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? கண்ணயர்ந்து எல்லாத்தையும் மறந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குகிற ஒரு காரியம். அப்ப நீங்கள் அசந்து இருக்கும் போது, அல்லது அசதியாய் இருக்கும் போது, அல்லது அஜாக்கிரதையாய் இருக்கும் போது, அதுதான் அங்க சொல்லக்கூடிய பாயிண்ட். அப்ப நான் வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கேன், கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற நேரம் கர்த்தர் வருவார் அப்படின்னா நான் என்னவா இல்லை அப்படின்னா ஆயத்தமா இல்லை. நடு ராத்திரியில ஒருத்தனை வந்து மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட்டோட படுத்திருப்போம். அப்ப ஆயத்தம் இல்லாத வேலை அது. என்னது? புறப்படுங்கள் அப்படின்னா நடுராத்திரில ஒருத்தனை தட்டி எழுப்பினா அவன் கண்டிப்பா சொல்லுவான், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அப்ப அது எதை குறிக்கிறது அப்படின்னா ஆயத்தம் இல்லாத வேலை. புறப்படுங்கன்னு சத்தம் கேட்கும், ஆனா நீங்க வந்து அதுக்கு ஏற்ற அந்த ட்ரெஸ் கோடுல நீங்க ஆயத்தமா இல்லாத நேரம், நீங்கள் உங்களை மறந்து தூங்குகிற நேரம், நீங்கள் அஜாக்கிரதையா இருக்கிற நேரம். அதனால் வேதம் சொல்லுகிறது எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும். புரியுதா? அப்ப இது என்ன காலம் அப்படின்னா தூங்கி கழித்து ஓய்வெடுத்து அஜாக்கிரதையாய் அசதியாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல இது. வந்து இது கர்த்தருடைய வருகையின் சப்தம் எவ்வளவு கேட்கும். அந்த நேரத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெடியா இருக்கணும். அங்க வசனம் எப்படி வந்து பாருங்க, மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். ரெடியா? அந்த புறப்படுங்கள்னு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்கலாமா? ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ 11 மணிக்கு தான் படுத்தேன், அதுக்குள்ள எழுப்புறீங்களா? கொஞ்சம் முகமெல்லாம் கழுவிட்டு திருப்பி ஒரு பவுடர் இதெல்லாம் போட்டு இந்த சைடு கொஞ்சம் கிட்டெல்லாம் அடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்க முடியுமா? முடியாது. அப்ப அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அதுல 13வது வசனம் பாருங்க, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். அந்த சத்தம் எப்ப கேட்கும்? மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் சத்தம் எப்ப கேட்கும்? அது ராத்திரியும் கேட்கலாம், நைட்டு 12 மணிக்கும் கேட்கலாம், பகல் 12 மணிக்கும் கேட்கலாம், மாலையில ஒரு 6 மணிக்கு கூட கேட்கலாம் இல்லையா? ஒரு 2 மணிக்கு அப்பதான் சட்டி பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அக்கடான படுத்திருக்கும் போது கூட கேட்கலாம். அது எப்பன்னு தெரியாதுங்கிறார். அவரே சொல்றார், ஆண்டவரே சொல்றார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால். அப்ப என்னுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை டியூட்டி அப்படின்னா, நான் எப்போதும் அலர்ட்டா இருக்கணும், நான் எப்போதும் விழித்திருக்கணும். அப்ப இப்ப அதனால நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு நாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணம் என்னன்னா, உலகத்துல உள்ள உங்கள் நேர காலங்களை நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கங்க. உங்க வேலைகள் எல்லாம் சுருக்கி அதிக நேர காலங்கள் நீங்க வந்து யாருக்கு நீங்க வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். புரியுதா? எப்போது நீங்க விழித்து இருக்கணும். கரெக்டா 9 மணிக்கு சர்ச்சுனா 10 மணிக்காவது சர்ச்சுக்கு வர பார்க்கணும். புரியுதுங்களா? 9 மணி சர்ச் அப்படின்னா எத்தனை மணிக்காவது வர பார்க்கணும், ட்ரை பண்ணணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் உங்களுக்கு வந்து புரியுதுங்களா? ஆண்டவருக்கு வேற வேலை கிடையாது, ஆண்டவருக்கு வேலை கிடையாது, உங்களுக்கு நிறைய வேலை. ஆனால் ஒரு 10-10:30க்காவது சர்ச்சுக்கு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆமேன் போடுறதுக்கு முன்னாடியாவது சர்ச்சுக்கு வர்றதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணணும். அதான் நல்லது இல்லையா? பைபிள் சொல்லுது எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மணவாளன் எப்போ வருவாரு தெரியாது, பி ரெடி. ஆனா நாம என்ன, நம்ம இஷ்டத்துக்கு ஏன்னா 9 மணிக்கு பஸ்னா 10 மணிக்கு தான் கோயம்பேடுல போய் நிற்போம், அப்படிதானே? 9 மணிக்கு ட்ரெயின்னா 10 மணிக்கு தான் நம்ம எக்மோர் ஸ்டேஷன்ல போய் நிற்போம் இல்லையா?
ஓகே, 9 மணிக்கு ஃபிளைட் அப்படின்னா 10 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் 9 மணிக்கு ஆராதனை அப்படின்னா வெரி கூல், வெரி கம்ஃபர்டபுள். தினமும் 9 மணிக்கு கூப்பிடுவேன். ஆனா தினமும் 9 மணிக்கு ஆபீஸ் நான் ஓடணும். தினமும் 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா ஓடுறோம். ஆனா தினமும் கூப்பிடல. வாரத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாளை கூட ஒரு டைமுக்கு நாம வந்து ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க முடியல அப்படின்னா என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, உங்களை ஏன் ஆண்டவர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படி என்ன கட்டாயம் இருக்கு அவருக்கு? அப்படி என்ன பண்ணிட்டோம் நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு? ஒரு நேரத்தை கூட நம்மளால வந்து பின்பற்ற முடியல. வாரத்துல ஒரு நாள், அதுவும் காலையில 5 மணிக்கு வர சொல்ல, காலையில 4 மணிக்கு வர சொல்ல, ஒரு 9 மணி. ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? டைமுக்கு வர முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா எனக்கு என்னுடைய காரியம் முக்கியம். நான் நிதானமா போறேன், அவ்வளவுதான். நான் நிதானமா போறேன். 9 மணி தானே சொல்லியிருக்கிறாங்க, 10 மணிக்கு போவோம். 10 மணிக்கு போவோம். அப்ப 8:45 சர்ச்சைக்கு வரவங்க எல்லாம் யாரு? பைத்தியக்காரங்க. 9 மணி ஆராதனைக்கு 8:45 வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேற்று 6 மணி பைபிள் ஸ்டடிக்கு அந்த சிஸ்டர் 5:30 வந்து உட்கார்ந்து, பைத்தியக்காரங்க. அப்படிதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது. அப்போ கர்த்தருக்காக எதையா எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேர காலத்துக்கு கரெக்டா போறீங்க. பஸ் பிடிக்கணுமா கரெக்டா போறீங்க. பஸ் போயிடுமே, ட்ரெயின் போயிடுமே, பிளைட் போயிடுமே. இந்த நேரத்துல போய் அந்த மந்திரியை பார்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வேற ஒரு டைம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதே, அதெல்லாம் தெரியுது. ஆனா நான் சரியான நேரத்துக்கு போகவில்லை என்றால், எப்பொழுது விழித்திருந்து நான் ஜெபிக்கவில்லை என்றால் கர்த்தரும் போயிடுவார் என் வாழ்க்கையில இருந்து. அந்த பயம், அந்த ஃபீலிங் நமக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான், அதுல உட்பிரவேசிக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம். நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேன். விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருந்தா அது சரியான நேரத்துக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு வர சொல்லும். எஸ், 9 மணி டியூட்டி. எத்தனை மணிக்கு போகணும் ஆபீஸுக்கு? 9 மணிக்கு ஸ்கூல், எத்தனை மணிக்கு போகணும்? 9 மணிக்கு காலேஜ், எத்தனை மணிக்கு போகணும்? ஆபீஸ்ல வேலை பார்ப்போம், 9 மணிக்கு ஆபீஸ், எத்தனை மணிக்கு போகணும்? ஆனா 9 மணிக்கு சர்ச், எப்ப வேணாலும் வரலாம். ஐம் சாரி, உங்களை பல்லவத்துல ஏற்ற ஆண்டவர் என்ன பண்ணணும்? என்ன அப்படி தேவனுக்காக நம்ம தியாகம் பண்ணினா நம்மளை பல்லவத்துல ஏற்றுக்கொள்வதற்கு? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எப்ப வருவாரு அவருக்கே தெரியாதுங்கிறார். அவருடைய நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் நீங்க எப்படி இருக்கன்னு பைபிள் சொல்லுது, விழித்திருங்க. சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைக்கிற ஒரு காலம் இதுதானா? எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 1:6. அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். 7வது வசனம், ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. அது உங்க வேலை கிடையாது. நான் எப்ப வேணாலும் வருவேன், பிதா என்னை எப்ப வேணாலும் அனுப்புவார், அது எத்தனை வருஷத்துல வேணாலும் நான் வருவேன். அதை அறிவது உங்களுடைய வேலை அல்ல. அப்ப நாங்க என்ன ஆண்டவரே பண்ணணும்? 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர். ஆண்டவர் எப்ப வருவாரு எப்ப போவாரு அதெல்லாம் உங்க வேலை இல்ல. உங்க வேலை என்னன்னா, எனக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? சாட்சிகளாய் வாழணும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு என்ன வழி? ஞானஸ்நானம். That's all.
அப்போ உங்க வேலையை நீங்க செய்யுங்க, என் வேலையை நான் செய்யறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம வேலை என்ன? பரிசுத்த ஆவியை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் வாழ்வு. நான் சாட்சியா இருக்கிறேனா? என் கணவர் சாட்சியா இருக்கிறாரா? என் மனைவி சாட்சியா இருக்கிறாரா? என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறார். இதான் நம்ம வேலை. அவர் எப்ப வேணாலும் வரட்டும், இன்னும் 2000 வருஷம் கழிச்சு கூட வரட்டும், அது அவருடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு நீங்கள் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோமா? அதுதான் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வேதத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஆனால் அது எனக்கு தெரியாது, எப்போ வருவாரு தெரியாது. ஆனா என்னுடைய வேலை என்ன? விழித்திருந்து நான் ஜெபம் பண்ணணும். என்னுடைய வேலை என்ன? சாட்சியாய் இருக்கணும். என்னுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு என்னுடைய ஜீவிதத்தை முழுமையாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அர்ப்பணிக்கணும். அதுதான் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பவுல் சொல்றார். இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது? பவுல் சொல்றது எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. அது எப்போ? அடுத்த வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களா? பவுல் சொல்றாரு, நீங்களே அதை நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப என்னுடைய கேள்வி அதுதான், அறிந்திருக்கிறீர்களா? அப்ப கர்த்தர் எப்போ வருவாரு, எப்படி வருவாருன்னு சொல்லப்படுறேன். ஆனா எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப அவருடைய வருகை ஒரு காலத்தை நம்ம ஓரளவு என்ன பண்ண முடியும்? யூகிக்க முடியும். ஆனா நாளையும் நாளிகையும் யூகிக்க முடியாது. ஆனால் அவருடைய வருகை எப்படி இருக்கும்? எப்படி ஒரு திருடன் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் வருவானோ அதே போல தேவனுடைய வருகை இருக்கு. நீங்க ரெடியா இருந்துக்க. நீங்க என்ன பண்ணிக்கங்க? நீங்க ரெடியா இருந்துக்க. திருடன் எப்போ வருவான் அப்படின்னு தெரியாது, ஆனா வருவான். அதே போல நீங்க ரெடியா இருந்துக்கங்க. கர்த்தர் எப்பொழுது வருவார் தெரியாது, ஆனா வருவார், நிச்சயமாய் வருவார். கரெக்டா? அப்ப இரவில திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அதனால நான் உங்களுக்கு அதை இடப்பட வேண்டியதில்லை, எழுதியெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் வருகிற காலம் எது. ஆனா என்னைக்கு வருவார் தெரியாது. ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ போன வாரத்துல ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயா, என்னுடைய கணவர் கல்ஃபுக்கு வேலைக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. ஆனா 1.5 வருஷம் எங்கூட வாரம் பேசிட்டு இருந்தாரு தொலைபேசியில. இப்ப 6 மாசமா அவர் எங்க இருக்காரு? அவர்கிட்ட இருந்து எனக்கு பணமும் வருவதில்லை, அவரிடம் இருந்து எனக்கு தொலைபேசியில் எந்த ஒரு செய்தியும் வருவதில்லை. நான் தொடர்பு கொண்டா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு மட்டும் தான் வருது. அவர் எந்த கம்பெனில வேலை செய்யறாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஐயா. அவர் போனார், அவ்வளவுதான், துபாய்க்கு போனார், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா எங்க இருக்காரு, ஏது இருக்காரு ஒண்ணுமே தெரியும். 6 மாசமா எந்த தொடர்பும் இல்லை. அவங்க அம்மா கிட்டையும் ஒரு தொடர்பும் இல்லை. அவங்க தம்பி கிட்ட கேட்டா எனக்கும் கால் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வருவார்னு மட்டும் நான் நம்புறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. எப்ப வருவார் தெரியும். இன்னும் 1 வருஷம் கழிச்சு வருவாரா, அல்லது இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருவாரா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வருவாரா தெரியாது. ஆனா என் மனசுல ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கு, அவர் நிச்சயமாய் ஒரு நாளிலே வருவார். எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணிக்கோ. புரிந்து சொல்ல எப்ப வருவார் தெரியாது. 6 மாசமா எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. ஆனா ஒரு மனுஷி நம்புறாங்க இல்ல, தன்னோடு தொடர்பில் இல்லாத ஒரு நபர். அந்த அம்மா கூட ஒரு தொலைபேசியில தொடர்புல இல்லை, ஒரு கடிதம் போடுவதில்லை, பணம் அனுப்புவதில்லை. தன்னோடு தொடர்பில் இல்லாத ஒருவர் வருவார்
அப்படின்னு நம்புறாங்க. ஆண்டவர் நம்ம கூட தொடர்புல இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட தொடர்புல இருக்கிறாரா இல்லையா? Are you in a perfect connection with God? ஆண்டவரோட ஒரு நல்ல தொடர்புல நாம இருக்கிறோமா? அவரு நம்ம கூட ஒரு நல்ல தொடர்புல இருக்கிறாரா? ஆண்டவரோடு நீங்க தினமும் பேசுறீங்களா? அவர் உங்களோடு பேசுகிறாரா? பேசுறாரா இல்லையா? உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? அபிஷேகம் பண்றாரா? உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறாரா? எல்லாம் பண்றாரு. அப்போ தொடர்பில் இல்லாத நபர் நிச்சயமாய் வருவார் என்று நம்புகிறார். ஆனா நம்மோடு தொடர்புல இருக்கிற ஆண்டவர் வருவேன் என்று சொல்லியும் நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கும். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்ல, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா அறிந்திருக்கிறீர்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை செய்வதற்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படி வானமும் பூமியும் ஒளிந்து போகும். என் வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அது எப்படி ஒளிந்து போகும்? இங்க ஒரு வர்ணனையை பேதுரு சொல்லுகிறார். அவர் வருகிற அந்த நாளிலே அவர் திருடன் வருகிற விதமாய், அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் இதோ வந்துட்டார், இந்த நாள்ல இத்தனை மணிக்கு வரார், முன் அறிவிப்பு கிடையாது. ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் ஒரு திருடன் வருகிறது போல ஆண்டவருடைய வருகை சம்பவிக்கும். அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். நம்ம உண்டாக்கி வைத்திருக்கிற சொத்து சுகங்கள், நம்ம சேமித்து வைத்திருக்கிற நகைகள், பணங்கள், ஆஸ்திகள் எல்லாம், பூமியும் அதில் உள்ள கிரியைகள், மனிதன் உண்டாக்கின அத்தனை கிரியைகளும் எரிந்து என்ன ஆகும் அப்படின்னா அழிந்து போகும். அதான் நேற்றைய வேத பாடத்துல நாம எடுத்தோம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? உணவு, உடை, உறைவிடம். இந்த உணவு, உடை, உறைவிடம், அதுக்கு எனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பணம் வேணும். அந்த பணத்தை எப்படி பெறுவது? அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எனக்கு ஒரு வேலை வேணும். அப்போ உலகத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? உலகத்துக்குள்ள நம்ம போறது எதற்கு? ஒரு வேலை. எதுக்கு வேலை செய்யணும்? ஒரு சம்பாத்தியம் வேணும். எதுக்கு சம்பாதிக்கணும்? என்னுடைய உணவு, உடை, உறைவிடம், அதுக்கு மட்டும் போதும். நான் நேற்றே சொன்னேன், உணவுல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட். உடைகளிலும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட். உறைவிடத்துக்கும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இட் இஸ் எ வேஸ்ட். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கூப்பிடுற நாளுல இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு தான் போகணும். அப்ப அதிகமா நீங்க அதுல ஒரு முதலீடு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மனசு அதை விட்டுட்டு போறதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அதான் நான் கேட்டேன், 3 வேளையும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பிரியாணி வேணுமா? 3 வேளையும் பிரியாணியா வேணுமா? 3 வேளையும் சிக்கனா வேணுமா? 3 வேளையும் உங்களுக்கு மட்டன் அல்லது ரொம்ப ரிச் ஃபுட் உங்களுக்கு வேணுமா? உயிர் வாழ்வதற்கான உணவு போதும். நிர்வாணத்தை மறைக்கும்படியான ஆடைகள் நமக்கு போதும். மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குவதற்கு ஒரு வீடு போதும். அதுக்கு மேல நாம எதிலையும் நாம முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் தான் நம்புகிறோம், என் ஆண்டவர் ஒரு நாளிலே வருவார், என்னை பெயர் சொல்லி கூப்பிடுவார். எல்லாவற்றையும் எதுலெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் எல்லாவற்றையும். அப்போ ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் விட்டுட்டு போறதுக்கு நமக்கு மனசு வரும். இல்லைன்னா மனசு வராது. எல்லாத்தையும் கொட்டி 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 அழகு பார்த்து அப்படியே பெருசா பண்ணி அதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. அப்ப ஒரு புறம் நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் ஒரு நாளிலே நிச்சயமாய் வருவார், என்னை பெயர் சொல்லி கூப்பிடுவார். நான் அவரோடு கூட எங்க பிரவேசிக்கணும்? பரலோகத்துல பிரவேசிக்கணும். அப்ப இந்த பூமியில இருந்து நீ உண்டாக்கின ஏதாவது உன்னோடு கூட வரணும், ஒன்றும் வராது. எது என்னோடு கூட வராதோ அதிலே நான் அதிக பணத்தை
செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எது நிரந்தரம்? பரலோகம். அப்ப என்னுடைய பணத்தை, எக்ஸஸ் பணத்தை எதற்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் என்ன பண்ணணும், அதை நான் செலவு பண்ணணும். காலையில என்ன வேணும் சொல்லுங்க? காலையில என்ன வேணும்? மதியத்துக்கு என்ன வேணும்? இரவுக்கு என்ன வேணும்? அது போதும். போதும் என்ற மனம், அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதும் நினை. ஏன் அப்படின்னா, என்ன ஆண்டவர் எப்ப வேணாலும் வருவார், எப்ப வேணாலும் என்னை கூப்பிடுவார், எப்ப வேணாலும் இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகணும். அப்ப இதெல்லாம் நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னா அதுல நான் ரொம்ப காரியங்களை நான் செலவு செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இறங்கிற திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மணமணம் என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஓகே, புரியுதா? ரைட். அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:36. மத்தேயு 24:36. அந்த நாளையும் அந்த நாளியையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். ஹல்லேலூயா. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பதாக அப்படிதான் அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வரார், இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வரார், நீங்க எல்லாரும் ரெடியா இருந்துங்க. நாம எல்லாரும் சீக்கிரமா எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை உச்சியில நாம போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி 300 பேர் அவங்க சர்ச் மெம்பர்ஸ், அத்தனை பேரையும் அந்த பாஸ்டர் கூட்டிகிட்டு எங்க போனார் அப்படின்னா மலை உச்சிக்கு போனார். அவரு இதை எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, நடு ராத்திரியில கரெக்டா 12 மணிக்கு ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி கடைசியில விடிய விடிய ஒரு 5-6 மணி வரைக்கும் காத்திருந்தார்கள், வரல. அந்த ஊர்ல இருக்கிற மற்ற சபை ஊழியர்கள் எல்லோரும் இந்த ஊழியக்காரர்களை சொன்னார்கள், ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் மலை மேல போய் நின்ன உடனே அப்படியே ஃபர்ஸ்ட் நீங்க போயிடலாம், நாங்கெல்லாம் அதுக்கப்புறம் கீழே இருந்து மெதுவா லேட்டா வருவோம் அப்படின்னு இல்லை. நாம மணவாட்டி சபையில என்ன பண்ணலாம், காத்திருக்கலாம். ஆண்டவருடைய வேதத்துல உள்ள குறிப்புகளின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு ஓய்வு நாளிலே மணவாட்டி சபை கூடி வருகிற நாளிலே தான் கர்த்தருடைய வருகை. அதாவது மணவாளன், அவருக்கு மணவாட்டி எது? சபை. சபையெல்லாம் யாரு? நாம். அப்ப மணவாட்டி சபை கூடி வருகிற நாளிலே தான் அவர் சபையாகத்தான் அவர் என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்வார். நீங்க இந்த மாதிரிலாம் மேல போகாதீங்க அப்படின்னு இந்த ஊரே திறந்து வந்து சொல்லி அவர் கேட்க. கடைசியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் வரல, ஆனா அவர் நம்மை இந்த மலையிலிருந்து குதித்து மேலே வர சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் ஆண்டு போனார். கடைசியில் அந்த ஊழியக்காரர் அவர்களை எதற்கு தூண்டினார் அப்படின்னா, தற்கொலைக்கு தூண்டினார். ஏன் அப்படின்னா, சத்தியத்தை அரைகுறையாக அறிந்தது. கர்த்தர் மலை உச்சியில நம்ம ஏறி நின்னோம்னா உடனே நம்மளை கூப்பிட்டுருவாரு சொல்லி கடைசியில காலையில போய் பார்த்தா அத்தனை பேரும் இறந்துக்கிட்டாங்க. ஏன்னா திரும்ப ஊருக்குள்ள போய் எப்படி முகத்தை காண்பிப்பது அப்படின்னு சொல்லி. எனவே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்கப்படாத ஒரு நபராக இருக்கணும் இல்லையா? நாம யாரா இருக்கணும்? வெட்கப்படாத ஒரு நபராக இருக்கணும். ஆண்டவருடைய வருகையின் போது நம்ம வெட்கப்படாத ஒரு நபராக, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு வெட்கப்படாத ஒரு நபராய் நாம அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு வெட்கப்படாத நபராய் நாம இருக்கணும். ஓகே, வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த வசனம் தேவை. அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். திரும்ப திரும்ப வேதம் பல சுவிசேஷங்களின் மூலமாக, வேத வாக்கியங்களின் மூலமாக சொல்லுகிறது, அவர் என்னைக்கு வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் தெரியாதுன்னு அவர் சொல்றார். இயேசுவே சொல்றார், அது குமாரனும் அதை அறியும். எனக்கும் அது தெரியாது. பிதா போன்னு சொன்னா நான் போவேன். ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் வருகிற காலத்தில சில காரியங்கள் அந்த வானத்தில நடக்கும், இந்த பூமியில நடக்கும். அப்போ ஆண்டவர் வருகிற காலத்தை எதன் மூலமாக நீங்களும் நான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த பூமியில நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு நாம சொல்லுகிற இது பொல்லாத உலகம் அப்படின்னு சொல்றோம் கிறிஸ்தவர்கள்.
கரெக்டா? பொல்லாத உலகம்னு சொல்றோம். இந்துக்கள் சொல்றாங்க இதுதான் கலி காலம் அப்படிங்கிற. இது மோசமான ஒரு காலம், கலி காலம் அப்படி. இந்துக்களுடைய நம்பிக்கையின்படி கலி காலம் என்பதுதான் கடைசி காலம். நம்மளை பொறுத்தவரை பைபிள் என்ன சொல்றது? பொல்லாத காலம், பொல்லாத சம்பவங்கள், பொல்லாத சம்பாஷணைகள் நடக்கிற அந்த காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நான் வருகிற காலமா இருக்கிறது என்று சார். சங்கீதம் 102 வாசிப்போம். சங்கீதம் 102 25 26. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அப்போ வானங்களை உண்டாக்கினது யாரு? ஆண்டவர். அந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினது யாரு? ஆண்டவர். அடுத்த வசனம். அவைகள் அழிந்து போகும். ஆனால் அவைகள் என்ன ஆகும்? அழிந்து போகும். கர்த்தர் தான் என்ன பண்ணினாரு? உண்டாக்கினாராம். ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினதும் அவர்தான், வானத்தை உண்டாக்கினதும் அவர்தான். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நீரோ நிலைத்திருப்பீர் அப்படின்னா இப்ப நம்ம தியானிச்ச வசனம் என்ன? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒழிய. அப்ப வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அல்லேலூயா. அப்ப எது வேணாலும் ஒழிந்து போகும், அழிந்து போகும். சங்கீதக்காரனும் சொல்லுகிறான் ஆண்டவரே பூமியை அஸ்திபாரப்படுத்தினது நீங்க தான், வானத்தை உண்டாக்கினதும் நீங்க தான் ஆண்டவரே. ஆனால் அவைகள் என்ன ஆகும்? அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். அல்லேலூயா. வானத்தை என்ன பண்ணுவாராம்? ஒரு சால்வையை. இப்ப பாத்தீங்கன்னா சில பெரிய ஆட்கள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஷால் ஒண்ணு போட்டுறோம். அப்புறம் என்ன பண்ண? அந்த சால்வையை அப்படியே மடிச்சு வச்சிடும். ஒரு சால்வையை போல நீர் மாற்றுவீர், அப்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா மாறி போகும். அப்ப நீங்களும் நானே என்ன நினைக்கிறோம்? அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த பூமி நிலையானது, இந்த பூமி ரொம்ப நிரந்தரமானது, இதுல நம்ம நிறைய காரியங்களை உண்டாக்கி வைக்கலாம். அப்ப நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க அதை அனுபவிக்கும், என் பிள்ளைங்களுக்கு அப்புறம் இந்த தலைமுறை அனுபவிக்கும், என்னுடைய சந்ததி அனுபவிக்கும். ஆண்டவர் சொன்னாரு வானமும் பூமியை நான் தான் உண்டாக்குறேன், ஆனா அதை அழிச்சிருவேங்கிற. நீ என்ன வேணாலும் நீ உண்டாக்கிக்கணும், ஆனால் நான் அதை அழித்து விடுவேன். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அந்த வானத்தை குறித்தாவது பூமியை குறித்தாவது நீங்க ரொம்ப அதிக கவனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து சேர வேண்டிய இடம் பரலோகம். அப்ப நான் வரும்போது வானங்கள் மடமடவன் என்று அகன்று போகும் இல்லையா? பூதங்கள், பூதங்கள் அப்படின்னா என்னது? இந்த பேய் பிசாசு அப்படிங்கிறாங்க, அதுவா? பஞ்சம் என்னெல்லாம் அது? நீர், நிலம், ஆகாயம். அதை அப்படி சொல்லுங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. புரியுதா? இந்த 5 பூதங்களும் என்ன ஆகும் அப்படின்னா அழிந்து. அப்ப பூதங்களும் வெந்து போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ இப்படி குண்டு குண்டா 2 பெரிய பல்லு வச்சுக்கிட்டு 2 கொம்பு வச்சுக்கிட்டு வருமே, அதுக்கெல்லாம் அந்த ஐட்டத்தெல்லாம் ஒழிச்சுட்டு வரும் போல, அந்த ஐட்டம் அல்ல. இது வந்து பஞ்ச பூதங்கள் இல்லையா? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாம் ஒரு நாளிலே என்ன ஆகும் அப்படின்னா அழிந்து போகும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாங்க எல்லாம் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருக்கு. அப்ப நிலையானது என்னது? ஆண்டவர். அடுத்த நிலையானது என்னது? வார்த்தை. அப்ப நீங்களும் நானும் எதோட அட்டாச் ஆயிடணும்? ஆண்டவரோடு. எது அழிந்தாலும் அவருக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. எது அழிந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அப்போ அவரோடு அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நம்ம நடக்கும் போது நமக்கும் என்ன கிடையாது? அழிவு என்பது கிடையாது. அதைத்தான் நம்ம வேதம் நம்மை குறித்து என்ன சொல்றது? நீ நித்திய ஜீவனில் பிரவேசிப்பாய். அந்த நித்திய ஜீவனிலே உனக்கு என்ன கிடையாது அப்படின்னா மரணம் என்பது கிடையவே கிடையாது. நீ நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டுமானால் வானத்தை நம்பாத, பூமியை நம்பாத, அதை உண்டாக்கினவரை நீ நம்பு. அந்த உண்டாக்கினவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீ நம்பு. அந்த வார்த்தையின்படி நீ நட. அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடு, அந்த வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்வுக்கு அவரும் முக்கியத்துவம் கொடுப்பார். அப்போ வார்த்தையை அசட்டை பண்ணுவது என்பது அவரை அசட்டை பண்ணுவதற்கு சமம்.
யார் ஒருவர் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஒரு முயற்சி. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், நம்மிடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னா பலவீனம் இருக்கிறது. என்ன பலவீனம் இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் அதை பின்பற்றி நடக்கக்கூடாத பலவீனம் எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், ஆனா அதன்படி என்னால நடக்க முடியல. ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே, உண்மை பின்பற்றி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல. ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே, அவர் தான் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்றாரு அவரு. அப்ப நம்மளும் சொல்லணுமா இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல வல்ல தேவனை வைத்துக் கொண்டு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தெளிவு வந்துச்சுன்னா எந்த சூழ்நிலைகளிலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெயித்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஜெயமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். காரணம் என்னன்னா, வானத்தையும் நம்ம நம்ப வேண்டாம், பூமியில் உள்ளவைகளையும் நம்ப வேண்டாம். ஆனால் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவோம். அதுதான் நிரந்தரம். எது நிரந்தரமோ அதை பற்றி படித்துக் கொள்வோம். உங்களுக்கு எனக்கு அழிவு என்பது கிடையாது. ஆமென். எழுந்து நிற்போம்.